ஓகே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட அவர் இருந்த பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில நேரம் நாம் செபித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே இந்த நேரங்களை ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். வந்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் அனுசரிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆரம்பம் முதல் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுங்க அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிரம்பப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் ஆண்டவரே வர இருக்கிற பிள்ளைகளையும் பாதுகாப்போடு கடந்து வரும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. ஆவியானவரே ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின தேவாதி தேவனை உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவன் வீற்றிருக்கிற ராஜா பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த தேவனே ஆண்டவரே, பாடல் பாடுகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே தேவ நாமம் மகிமைப்பட ஆண்டவரே உம்முடைய வல்லமை பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி ஆண்டவரே நீர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் விசேஷமாக அந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொண்டு நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உலகம் எங்கும் நடக்கக்கூடிய ஆராதனைகளை உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எந்த தடை இல்லாதபடி இந்த நாளிலே ஆராதனைகளை ஒழுங்கும் கிரமமாய் நடக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஐயா. புதிதாய் வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே இயேசு நாமத்தில் தொடப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொடப்படுவதற்கு தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஒத்தாசையை அனுப்புங்க, கிருபைகளை அனுப்புங்க. ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய துதி மகிமை எல்லாவற்றையும் உணரத்தக்கதாய் தேவனே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேவனை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாடல் பகுதிகள், சங்கீத பகுதிகள், காணிக்கை பகுதிகள், சாட்சி பகுதிகள், சிறுவர் வசனம், செய்தி பகுதிகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க, நீரே மகிமைப்படுங்க. எங்களை அல்ல, நீரே இந்த இடத்துல மகிமைப்படத்தக்கவர், நீரே புகழத்தக்கவர், போற்றத்தக்கவர். உண்மை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஆறுதல் படுத்தும், திடப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான வழிகளில் எங்களை வழிநடத்துங்க அப்பா. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்மத்திலே அருமையான டேனி பிரதர் அவர்கள் இன்னைக்கு குடும்பமாக வந்து அவர்கள் தேவனை ஆராதிக்க போகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவராய் இருக்கிறீர். பாவமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மகிமை மாட்சியவன் இருந்த தேவன், இம்மட்டுமாய் தாங்கின தேவன். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய ஆராதனைகள் ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க உன் நாமத்தை உயர்த்த நீர் கொடுத்த ஆண்டவரே பாக்கியத்திற்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா.
இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் தாயை பெருத்தோரவர். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் தாயை பெருத்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போனும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவான். உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் வல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவென்று முற்றுமாய் ஒழித்தாரவர். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவென்று முற்றுமாய் ஒழித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர், பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் வல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா, உம் காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறதப்பா. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ மனதுருக்கம் நிறைந்தவர், நீர் மன்னிப்பதில் தயை பெற்றவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜனே. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் தேவன். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்த ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். உம்மை துதிக்கிறோம்.
எனக்காக யாவையும் செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் சுமந்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுத்துட்டே, பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுத்துட்டே, பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாட வேண்டிய ஆகாரம் தருகின்றி, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தருகின்றி, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதித்தீரே. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதித்தீரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி
நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆமென். உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, எல்லாவற்றையும் சுமந்து தூர்த்த தேவன். ஆண்டவரே, நான் எனது பிள்ளைக்கு கொடுத்ததை பார்க்கிறோம், என் தேவன் என்னை அதிகமாய் கொடுக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன், நீர் எங்களையும் அழைத்து நீர் ஆசீர்வதித்திருக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் பள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே நிரம்பிட வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, குன்றுகள் மலைகள் எல்லாம் தகர்ந்திட வேண்டும். கோணலால் அவைகள் எல்லாவற்றையும் நீர் நேராக்கி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம் வருகை சமீபமாக இருக்கிறது தகப்பனே. அதற்குள் எங்கள் வாழ்க்கையில் உள்ள கோணல்களை எல்லாவற்றையும் நேராக்க, ஆண்டவரே, எங்கள் பள்ளங்கள் எல்லாம் நாங்கள் சமமாக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக நன்றி தகப்பனே. இந்த பாடலை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உற்சாகமாய் பாடுவோமா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்ந்திட வேண்டும், கோணாளவைகள் நேராகணும், கரடானவைகள் சமமாகணும் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியால் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம்.
இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எங்கும் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எங்கும் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியா சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியா சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நல்ல வணிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் அக்கினியில் வெட்டுண்டு போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருந்து ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் ஆண்டவரே வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொன்ன வார்த்தையில் பிடித்தப்பா. நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பிரியமான கனிகளை கொடுக்க, உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்ய நீர் கிருபை தாரும் ராஜா. நீர் வருகை சமீபமாய் இருக்கிறது. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஆமென். அவர் நம்மை ஆண்டவர் அழைத்து சொல்ல வருகிறார். அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாம் ஆயத்தமாய் இருந்தால் அவரோடு செல்வோம். அவர் நிச்சயமாய் நம்மை கைவிடாமல் அவரோடு சேர்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, நாம் ஆண்டவரே மண்ணானவர்கள். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம்.
பாவத்துக்கு மரித்து ஆண்டவரே நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்களும் வருகையில் கைவிடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயமோடு ஓட, ஆண்டவரே உம நீதியின் பாதையில் நாங்கள் பொறுமையோடு ஓட ஆண்டவரே நித்தமும் எங்களை வழிநடத்தும் ராஜா. ஆண்டவரே உமது அபிஷேகம் எங்கள் தலைமையில இருக்க, ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்க நீர் கிருபை பாராட்டும் ராஜா. அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் ஆண்டவரே எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் என்ற பாடலை அனைவரே உற்சாகமாய் பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். திரும்ப சொல்லுமா. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைவேளே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியின் உடை போர்த்தணுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியின் உடை போர்த்தணுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துயரத்துக்கு
பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே, அபிஷேகம் என் மேலே. ஆவியானவர் எனக்குள்ளே, ஆவியானவர் எனக்குள்ளே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைவேளே. தாங்கின தேவன் ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதத்தில் கூட ஆண்டவரே நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதித்து எங்களை தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தருகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் அதிகமாய் கொடுக்கிற தேவன் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் ஆண்டவரே சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கவலைப்படுகிறது தகப்பனே, எதை உண்போம், எதை உடுப்போம், எண்ணத்தை ஆண்டவரே எங்கே இருப்போம் என்று நாங்கள் ஆண்டவரே அஞ்ஞானிகள் போல அலைந்து தெரியாமல் உன் பாதத்தில் நாங்கள் அமர்கிறோம் ராஜா. உன் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் தகப்பனே. நீங்கள் நடக்கும் பாதைகளை வழிநடத்த ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை தந்து, எங்களை புத்திமதிகளை தந்து, இந்த பேதைகளுக்கு புத்திமதியை தந்து நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாவற்றுமாய் செய்கிற ராஜா. எல்லாவற்றையும் நீர் தந்தீர் தகப்பனே. ஆண்டவரே உடை, உணவு, இருக்கிற இருப்பிடம் எல்லாவற்றையும் நீர் தந்தது. சகலமும் வேலை ஆண்டவரே பணம் எல்லாவற்றையும் நீர் தந்தது தகப்பனே. எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர் ராஜா. நீர் நல்லவராய் இருக்கிறீர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர். அப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு சங்கீதத்தை நான் எடுக்கும்படி தேவன் தீர்மானித்திருக்கிறார். அதனால தான் நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு உடம்பு முடியலைங்கிறதுனால, ரொம்ப இருமலாக இருக்குன்றதுனால நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். முது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். ஆமேன். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் நாம் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். அப்படின்னா 24 மணி நேரமும் பைபிளை வாசிக்கணுன்ற அர்த்தம் இல்லை. வார்த்தைகளை படித்து அதை நாம் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவருடைய சாட்சிகளை நம்ம என்ன பண்ண முடியும்? கை கொள்ள முடியும். அதை சங்கீதம் அந்த 103வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். ஆமேன். தேனிலும் மதுரமாக இருக்கும். தேனே ஒரு சுவையான ஒரு பொருள் தான். தேன் எப்படிப்பட்டது? ஒரு சுவையான பொருள் தான். ஆனால் தேனை காட்டிலும் இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குமா? மதுரம் உள்ளவைகளாக இருக்கும். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு நீங்கள் பைபிளை டேஸ்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறதுன்னு தெரியல. கர்த்தருடைய வேதத்தை எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பலர் அவங்களோட ரட்சிப்பின் அனுபவத்தை கேட்டோம்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டு இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். நான் வியாதியில் இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். இப்படி பல பேர் பல்வேறு விதமாக வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் என்ன தொட்ட விதங்கள் எப்படின்னா, அப்படி வேத வசனத்திலிருந்து தான் நான் என்ன பண்ணேன்? தொடப்பட்டேன்.
இந்த பைபிளுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணோம், வரலாறு படிச்சிருக்கிற நாம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு நான் வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு புதிய வேதாகமம் இல்லை. இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்காக வராங்களோ இல்லையோ, அவங்களுக்கு உடனே என்ன பண்ணிடுறோம், இந்தாப்பா ஒரு பைபிளை பிடிச்சிக்கோ, நல்லா படியப்பா, நீ வாழ்க்கையில் முன்னேறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், இலவசமாக பைபிளை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு ஒரு புது பைபிள் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இல்லை. அந்த புது பைபிள் எனக்கு யாரும் என்ன பண்ணலை, கொடுக்கல. எனக்கு அந்த புது பைபிள் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ஆவலாக இருந்தேன். பட் எனக்கு அந்த பைபிள் என்ன பண்ணலை, கிடைக்கல. என்னை வழிநடத்தின போதகர் ஒரு பழைய பைபிள் இருக்கும், அது நல்லா பெருசாக இருக்கும், பழைய காலத்து பைபிள் மாதிரி. அந்த பைபிளை தான், அதுவே பேப்பரெல்லாம் ஒரு கலராக மாறி இருந்துச்சு. அந்த பைபிளை தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த நாட்களில் நான் கண்டுபிடித்த ஒன்று, இந்த உலகத்திற்கும் வேதாகமத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, இயேசுவுக்கும் இந்த உலகத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், புரிந்து கொள்ள ஆரம்பித்து அதற்கு பிறகு தான் நான் வேதாகமத்தை அதிகமாய் படிக்க ஆரம்பித்தேன். என்னை மிகவும் தொட்ட ஒரு வசனம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை ஒரு பாஸ்டர் கேட்டார். நான் அடிக்கடி அதை சாட்சியாக சொல்லுவேன். ஒரு இரவு ஜபத்துக்கு போயிருக்கிறோம். அந்த இரவு ஜபத்தில் வந்த பிரசங்கியார் அவர் என்ன தான் பைபிள் வசனத்தை எடுக்க சொன்னார். நான் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, வேணாம் தம்பி நீங்கள் எடுங்க, லேட்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக எடுங்க. நான் ஒரு 5 நிமிஷமாக அந்த வசனத்தை என்ன பண்ணுறேன், தேடுறேன். அப்போ தான் நான் உட்காந்து ஜெபிச்ச ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த பைபிளை நான் கற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நாட்களில் தான் எனக்கு ஆண்டவர் சங்கீதத்தில் அந்த வார்த்தைகளை எனக்கு தந்தார். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் அதுக்கு பிறகு நான் பல முறை பைபிளை வாசிச்சிட்டேன். குறிப்பிட்ட சாப்டர்ஸை பல முறை என்ன பண்ணியிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம்லாம் எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு 50 தடவைக்கு மேலேயாவது என்ன பண்ணியிருப்பேன், வாசிச்சிருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாசிச்சிருக்கிறேன். ஸோ கர்த்தருடைய வேதத்தில் நம்ம என்றைக்கு தியானமாக இருக்கிறோமோ, கர்த்தருடைய வேதத்தில் என்னைக்கு நம்ம வார்த்தைகளை நம்முடைய செவிகளை சாய்க்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் இருக்குது. ஆமேன். இந்த வேத வசனம் தான் உங்களை என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கும். எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னால், வசனம் உள்ளுக்குள்ளே வரும்பொழுது தான் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். அது உணர்றீங்களா? அதை இந்த மாதம் வாக்குத்தத்தம் உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். அது சொன்னது யார்? கர்த்தர். நானாக சொல்லியிருந்தேன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காது, அது செயல்படாது. உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே வரணும். ஒருத்தர் எனக்கு தூத்துக்குடி சாத்தானுங்குளத்துலேருந்து என்ன பண்ணார், ஃபோன் பண்ணார். யூடியூப்பை பார்த்துட்டு, தம்பி நாங்கள் ஒரு சுவிசேஷ ஊழியர் செய்கிறோம், உங்களுடைய சாட்சியெல்லாம் நான் கேட்டேன், ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீடியோ பதிவுகள்லாம். வாரத்தில் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் தேனியிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், நாளைக்கு அற்புதம் நடக்குங்கிற செய்தி என்ன பண்ணேன், நான் உங்கள் யூடியூப்பில் பார்த்தேன் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணிக்குங்க, எனக்கு நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இப்படி நிறைய பேர் லைனில் வருவாங்க. அப்போ அந்த ஐயா சொன்னார், உங்களுடைய சாட்சி எங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது, எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு கிராமத்தில் இருக்கிற நம்மளை கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாரு, ஒரு மூளைக்கு, ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறார், நம்மளை ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். அப்போது வாக்குத்தத்தம் அதை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். உன் பேர் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். அப்போ அதற்கு நம்ம கொடுக்குற விலை கரையம் என்ன, கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உயிர். அந்த வார்த்தை தான் நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமும் நன்மைகளும் எல்லாமே இந்த பைபிளில் இருக்குது. நீ எதை நாடி ஓடுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அப்போது இந்த தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு தேனிலும் மதுரமுள்ளவைகளாக இருக்கிறது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஒரு மனுஷனை சீர்படுத்துகிறது பைபிள் வசனம் தான். ஆமென். ஒரு மனுஷனை ஞானமாய் உருவாக்குகிறது பைபிள் வசனம் தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எப்போ ஒரு மனுஷன் பயப்படுறானோ அப்போ தான் அவனுக்கு ஞானமே உண்டாகுது. அறிவு வேறு, ஞானம் வேறு. நாலேஜ் அது அறிவு. ஞானம் என்பது அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. இன்றைக்கி எல்லாருக்கும் அறிவு இருக்குது. கல்வி நமக்கு அறிவை தான் கொடுக்கும். ஆனால் பரிசுத்த வேதம் மட்டும்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாருமே ஞானமுள்ள மனுஷனாக இருந்தாங்கன்னா இந்த உலகம் ரொம்ப அமைதியாக சமாதானமாக இருக்கும்.
ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படாதவர்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் ஞானமற்றவர்கள். ஆமேன். அவர்களுக்குள்ள ஞானம் இல்லை. அவர்கள் எத்தனை ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் படிச்சிருக்கலாம், அவர்கள் எத்தனை உலக மேதை பெரியவர்களாக இருக்கலாம், அவர்கள் பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு மாமேதையாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஞானம் இல்லை என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளே ஞானம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே ஞானம் இல்லை. அப்போ ஞானமுள்ள மனிதனை இந்த உலகத்தில் பார்ப்பது என்பது மிக மிக அரிது. கர்த்தர் நம்மளை ஞானவான்களாய் மாற்றிருக்கிறார். ஆமேன். உலகத்தின் பார்வையில் நம்ம யாராக இருக்கிறோம்? பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம யாராக இருக்கிறோம்? ஞானவான்களாக இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பார்வையில் அவருடைய வேதத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, ஒரு வார்த்தைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமேன். தேனை காட்டிலும் உங்கள் இருதயம் என்ன பண்ணணும்? உங்களுடைய மனசு அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்கணும். அதை தான் இங்கே தாவீது சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நீங்கள் தேனை ருசித்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வசனத்தின் மேலே உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதான் தாவீது சொல்கிறான், மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா அவருடைய உண்மையிலே வாஞ்சிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தை நமக்குள்ளே தரும்படியாய் அந்த தேவ சமூகத்தில் கேட்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சிறு பிள்ளைகள் வசன பகுதி. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 121 உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஏசாயா 38:5. நாரதே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சாட்சி பகுதியில் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். சாட்சி பதில் இருக்கா? சரி, ஓகே. அடுத்து காணிக்கை பகுதிக்கு நேராக செல்வோம். உங்களுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கை கர்த்தருக்கென்று படையுங்கள். கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை அவர் ஏராளமாய் கட்டளையிடுவாராக. ஆமென். ஜீசஸ். என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர்
எல்லாரும் உட்காருவோம். சங்கீதங்களுக்காக, சாட்சிகளுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கம்மா. சோத்திரம் சோத்திரம் ஆவியானவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரை. ஏசப்பா, காணிக்க போட்ட பிள்ளைகளே கரங்கள்ல ஏசப்பா உன் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குற சாமி, உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. கரங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. அப்பா, உமக்கன்று காணிக்க கொடுத்த பிள்ளைங்க ஒருபோதும் ஆண்டவரை வெறுமையானது ஆண்டவரை. அவங்கள உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் ஆசீர்வதிக்க தேவன் சுவாமி. ஆம்ராஜா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. குடும்பத்தாரை நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரை. சங்கீதி பகுதியில் நீர் என்ன பேச எங்களோட சித்தம் வைத்திருக்கோ சுவாமி, உடைய சித்தத்துப்படி நீர் பேசுங்க ஆண்டவரை. அதன்படி நாங்கள் கேட்குறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. எப்பா சோத்திரம் இயேசு கிறிஸ்து நீ நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சுகவீனத்தோடு இருக்கிறது போல இருக்குது. தேவன் நல்ல சுகத்தை கொடுப்பாராக. ஆமென். இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் நாம் ஸ்தோத்திரித்து தேவனுக்குள்ளே நாம் பலப்படுவோம். ஆமென். தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். வருகிற நாட்களில் இருக்கிற கூட்டங்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். நம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். இந்த மழைக்காலங்களுக்குள்ளே நான் எப்படியாகிலும் நம்ம சபையை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எங்கே பார்த்தாலும் ஓட்டையாக இருக்குது. நேற்றுக்கு போன வாரத்தில் ஒரு நாள் நமக்கு இந்த வருடத்தில் அதுதான் மழை, அதிகபட்சமான மழை பார்த்தா. நிறைய இடங்களில் சர்ச்சு ரொம்ப ஓட்டையாக இருக்குது, நிறைய இடங்களில் லீக்கேஜ் ஆகுது. ஸோ நம்ம செபிப்போம். கர்த்தர் இந்த வருகிற நாட்களில் தேவன் அந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்த தேவன் உதவி செய்யணும். ஆமென். பேசாமல் அந்த சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மேலே இந்த ப்ளூ கலர் ஷீட்டு மாதிரி நம்ம அதுக்கு தான் நம்ம பிரயாசப்படுறோம், ஜெபிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு கூலிங் ரொம்ப அதிகமாகுது. அதே சமயம் அங்கங்கே லீக்கேஜ் நமக்கு நிறையா இருக்குது. சீட்டை ஃபஸ்ட் டைம் போடும்போதே அதை செஞ்சவங்க கரெக்டாக செய்யாதனால நமக்கு அங்கங்கே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கம்பி இருக்கிறதுக்கு நேராக ஓட்டை போடாமல் வேறு எங்கேயெல்லாம் ஓட்டை போட்டு வச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை. அந்த கம்பியெல்லாம் துரு பிடிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சரி செய்யணும். கர்த்தர் நமக்கு எப்படியாவது வாசலை திறக்கணும். ஆமென். ஸோ அதனால் நீங்கள் அதுக்காக தொடர்ந்து செபிங்க. நல்ல ஒரு அது எல்லாத்தையும் நல்ல அந்த மழைக்காலங்களுக்குள்ளே சரி சூப்பராக நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதுக்குரிய தேவைகளை சந்திக்கணும். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜெபத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய தரிசனங்களுக்காக, திட்டங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செபியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நான் எஸ்ரா என்கிற ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த வாஞ்சையை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆமென். ஆதி நாட்களில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த புறஜாதி அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப அது பயங்கரமான ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். உபாகமம் 7 அப்படியே எஸ்ராவை எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ரா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு கையை வச்சுட்டு உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து அதில் 2லேருந்து 3 வசனம், 2-3 வசனம், 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. உபாகமம் 7. உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். ஆமென். அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக. உன் குமாரத்திகளை
அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை குமாரத்திகளை உன் உன் குமாரருக்கு குமாரருக்கு கொல்லாமலும் கொல்லாமலும் இருப்பாயாக. ஆமென். ஆமென். அப்போ தேவன் அந்த இடத்துல ஒரு கண்டிஷனான ஒரு கட்டளை, அந்த தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளில் ஒரு மிக முக்கியமான கட்டளையாக அவர் சொல்லுகிறது. மேலே உள்ள வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த சாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. ஆமென். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த எகிப்திலிருந்து இப்போ கானான் தேசத்துக்குள்ளே இவங்க புறப்படுகிறார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம போன வாரத்தில் கூட நம்ம கடந்த பிரசங்கங்களில் கேட்டிருந்தோம். ஆபிரகாமை கல்தேயர் என்ற ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கானான் தேசத்துக்குள்ளே வர வச்சார். அப்போ அந்த கானான் தேசத்துக்குள்ளே ஏற்கனவே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பல இன வாரியாக ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இருந்தார்கள். அதில் தான் இங்கே நம்ம பார்க்குறோம், ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள், பயங்கரமானவர்கள் அவங்கெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா யோசுவா ஒரு தலைமையை, ஒரு குழுவை நியமித்து அங்கே வேவு பார்க்க அனுப்புகிறார். அந்த எரிகோ பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த பட்டணத்தில் போய் பார்க்கும்பொழுது 10 அடிக்கு மேலே உள்ள மனிதர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, அங்கே இருக்கிறாங்க. ஏனோக்கின் பயங்கரமான அவங்க பெரிய ஆட்கள், ஏதோ ஒரு பேர் அவங்கள சொல்லுவாங்க, அந்த சந்ததியார் என்று சொல்லி. பெலிஸ்தியர் சந்ததி நினைக்கிறேன், பெலிஸ்தியர்கள் சந்ததி. அப்போ அவங்க பயங்கரமான உயரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், புல்லு உயரம். அவரெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சு, மிகப்பெரிய ஒரு பயம். இந்த இடத்துல நம்ம இவங்க கிட்ட மாட்டணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒரு சூழல் இருந்துச்சு. அதில் காலேப்பும் யோசுவா வந்து மோசே தலைமையில் அனுப்புனப்போ அதில் காலேப்பும் யோசுவா வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு மோசே கிட்ட வந்து நல்ல செய்தியை சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகவும் மூர்க்கதனமுள்ள ஒரு மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? மூர்க்கதனமுள்ள ஒரு மக்கள். இப்போது பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக கொடூரமான மக்கள்லாம் பைபிள் காலகட்டங்களில் இருந்திருக்கிறாங்க. மிக கொடூரமான காலகட்டங்கள். எசேக்கியா 38ஆம் அதிகாரத்தில் ஒரு இன மக்களை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மிக மிக கொடூரமான ஒரு மக்கள் இனம் கொண்டவர்கள். அங்கே இந்த கோகு மாகோகு அதிபதி அப்படின்லாம் சொல்லி அங்கே வந்து இருக்குது. ஆக்சுவலி அவங்க அந்த கோகு மாகோகுங்கிற ஜனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய மக்களை வந்து குறிக்குது. ஆனால் அவங்க தான் அந்த அதிபதின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ யாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஸ்பிரிட்டு, அந்த அதிபதியோடைய அந்த ஏற்கனவே ஒருத்தர் இருந்திருப்பான் பாருங்க, அவனுடைய ஸ்பிரிட்டு இப்போ இருக்கிற மக்களை என்ன பண்ணுது, ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த நாட்கள்லேயே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த அதிபதி அந்த ஒரு இன ரீதியான மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், மனிதர்களை கொன்று அவங்களுடைய மண்டை ஓட்டில் என்ன பண்ணுவாங்க, திராட்சை ரசம் கொடுப்பாங்களாம். அவ்வளோ கொடூரமிக்க மனிதர்கள். கேட்கவே ஒரு கொடூரமாக இருக்குல்ல, அவ்வளோ கொடூரமான மனிதர்கள். இப்போ இந்த எமோரியர் இவர்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம், மிக கொடூரமான மனிதர்கள், பயங்கரமான கொடூரமான மனிதர்கள். ஆனால் கர்த்தர் இவர்கள்லாம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மக்களுக்காக இவர்களை அவர் அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறார். அந்த கானான் தேசத்துக்குள்ள அவருடைய சொந்த ஜனங்கள் போகும்பொழுது ஏற்கனவே அங்கிருந்த 7 பெரிய வகை அந்த ஜாதி மக்கள் என்ன பண்ணுறாரு, அவர் துரத்தி விடுகிறார் என்று பைபிளில் எழுதியிருக்கிறது. ஆமேன். அப்படி தான் செஞ்சார். அவர் என்ன பண்ணாராம், குலவிகளால் கூட என்ன பண்ணாராம், துரத்தி விட்டாராம். குலவிகள், தேனீக்கள், குலவிகள், காட்டு மிருகங்கள், இவைகளை கொண்டு கூட என்ன பண்ணாராம், அந்த செயலை அவர் செய்தாராம். அப்போ இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எப்பொழுதுமே இப்போவும் கூட அவங்களுடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, உடன்பட்டிர வேண்டாம். இப்போ அந்த ஆதியாகம காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் பட்டி கொண்டு இருக்கிற அந்த வைராக்கியம் என்பது புதிய ஏற்பாட்டில் முற்றிலுமாய் மாறுபாடானது.
அந்த நாட்களில் இருக்கிறது போல் இன்றைக்கு நாம் இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நியாயப்பிரமாண காலத்தில் தான் நம்ம இருக்கணும். கிருபையின் காலத்தில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வைராக்கியம் உள்ளவர். அந்த புரஜாதி என்ற பெயரிலே ரொம்ப வைராக்கியம். அவர் அதில் ரொம்ப கண்டிஷனாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தேவன். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டளையை சொல்லுகிறார். நீங்கள் போகிற அந்த தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு என்ன பண்ண வேண்டாம், உடன்படிக்கையும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். ஆமென். இந்த ஒரு வார்த்தைகளை தான் சவுல் ராஜா என்ன பண்ணாரு, அந்த பெலிஸ்திய தேசத்துக்குள்ள அவர் போகும்பொழுது முற்றிலுமாய் சங்காரம் பண்ணாமல் அதில் பிரதானமாக இருக்கிறவைகள்லாம் என்ன பண்ணிட்டார், இவர் தக்க வைத்து கொண்டார். இதெல்லாம் எனக்குப்பா, நல்லா கொழுத்த ஆடு மாடு நல்லா ஒட்டகங்கள்லாம் இருக்கா, அதெல்லாம் நமக்குப்பா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு தேசத்துக்குள்ளே நீ போகும்போது முற்றிலும் என்ன பண்ணணும், சங்கரிக்க வேண்டும். அங்கே ஒருத்தவங்க கூட என்ன பண்ணக்கூடாது இருக்கு. அப்படிப்பட்ட கட்டளைகளை கொண்டது தான் பழைய ஏற்பாட்டு காலங்கள். அப்போ இதுக்கு சவுல் செவி கொடுக்காதனால தான் கர்த்தர் என்ன பண்ணினார், சவுல் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிவிட்டு தாவீதை, தன் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, இதெல்லாம் ஒரு முரண்பாடு இருந்திருக்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஆனால் இந்த காலத்தில் எப்படி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். ஆமே, நம்ம எப்படி அந்த நாட்களில் எப்படி இருந்தார்கள், இந்த நாட்களில் எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு தெளிவாக நமக்கு அவர் தெரியப்படுத்த விரும்புகிறார். பாருங்க, நீ அந்த தேசத்துக்குள்ள போகும்போது அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கும் கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். அமேன். இதுக்கு காரணம் என்னன்னா ஒன்னே ஒன்று தான், தேவனை விட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன பண்ணிடும், உங்களை என்னையும் பிரிச்சிடும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட செயல்கள் மறைமுகமாய் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கு, தாக்கிட்டு இருக்கு. என்னதான் ரட்சிப்புக்குள்ளே இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தணுமோ அந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்த வேண்டும். எந்த இடத்துல நம்ம கர்த்தருக்காக நிற்கணுமோ அந்த இடத்துல கர்த்தருக்காக நின்றணும். ஆனால் இன்னைக்கு அதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நிற்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழலை தான் எஸ்ரா என்ன பண்ணுறான், பயங்கரமாக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுறான். என்ன விண்ணப்பம்னா 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்க பிரதர், 10:1 வாசிங்க. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. ஆமென். போதும். அப்போ எஸ்ரா என்ன பண்றான், இதெல்லாம் நினைச்சு அவன் வேதாகமத்திலே தேறின ஒரு மனிதன், வேதத்தில் தேறின ஒரு மனிதன், அவன் என்ன பண்றான், அங்க தேவ சமூகத்திலே உட்கார்ந்து புலம்புகிறான், அழுகிறான். காலையிலிருந்து அழுகிறான். ஆண்டவரே, என் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செய்து விட்டார்கள். என் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். தயவு செய்து அவர்களுக்காக மனம் இறங்கும், மன்னியும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறான். இப்போ காலையிலிருந்து அவன் காத்திருக்கும் பொழுது சபையோர் எல்லாரும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, கூடி வருகிறார்கள். உட்கார்ந்து கூடி வரும்பொழுது என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆலோசிக்கும் பொழுது, பிரஜாதிகளிடத்தில் பெண் கொண்டு திருமணம் பண்ணினதுனால இன்னைக்கு தேவனுடைய கோபம் என்ன ஆயிடுச்சு, மீறி நம்மளை தேவன் சபித்தார். அநேக தேசங்களுக்குள்ளே நாம் சிதறடிக்கப்பட்டோம். நம்முடைய ஜனங்கள் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் விளங்க செய்கிறான். அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறான், ஏலாமின் புத்திரில் ஒருவனாகிய எகியேல் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதனால் எங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு என்றான். அப்போ அந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், அந்நிய ஜாதியில் என்ன பண்ணக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. அப்போ இந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த நாட்களில்
தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதற்கு அதிக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டானது. ஆமென். அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா வாசிக்கணும். இதற்காக ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்து இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிரிக்க நினைக்கிறார்கள். யோசித்து பாருங்க, இந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு செயலை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்துக்கு விரோதமாக செயல்படுறோன்னு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, யோசிப்பதை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நாட்களில் இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஆனால் அந்த நாட்களில் இருந்த தேவன் தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். காரணம், அவர் இன்றைக்கு கிருபை நாளில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அவர் இறங்கி இருக்கிறார். பிரஜாதிகள் நிறைவேறக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டங்களில் நாம் இன்றைக்கு நிற்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான அந்த சூழலை எஸ்ரா பார்க்குறான். இதனால தான் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பினீங்கன்னு சொல்லி தேவ கோபம் உண்டானது என்று சொல்லி. ஏன்னா உபாகமத்தில் அதான சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் குமாரில் என்ன பண்ணுவாங்க, அந்த பழக்க வழக்கங்களை அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதற்கு பிறகு தேவ சமூகத்தை விட்டு விலகுவார்கள், ஆராதனை முறைகளில் கலந்து கொள்ள மாட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று சொல்லி ஏற்கனவே உபாகமத்தில் மோசையை கொண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கு. அதுதான் இங்கே நடக்குது. அதுதான் இவ்வளோ காலங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அப்போ இவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட பொழுது, தேசங்களில் ஒரு அமைதி சமாதானம் இல்லைங்க பொழுது, எஸ்ரா இதற்காக பரிதாபப்பட்டு ஜெபிக்கிற வேளையில் எஸ்ரா இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த செக்கனியா என்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், இந்த காரியத்தை நம்ம உட்காந்து ஆலோசித்து தீர்மானிப்போன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 to 3 மாதங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகள். கற்பனை பண்ணி பார்த்தா எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்கள். ஏம்மா, பிள்ளைகள்லாம் பிறந்துச்சு, பெரிய பெரிய பிள்ளைகள், எல்லாம் வாலிப பிள்ளைகளாக கூட இருக்கலாம். உன்னை நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், திருமணம் பண்ணிட்டேன், தயவுசெய்து நீ உங்கள் தேசத்துக்கு போன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த பக்தியில் ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள். தேவனுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தில் எதையும் இழக்க அவர்கள் மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அதை சரியாய் நியாயம் விசாரித்து என்ன பண்ணாங்க, அந்த நாட்களில் அந்த காரியத்தை அவர்கள் முடித்தார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சட்டங்களை மிக கொடூரமான அளவில் அவர் செய்திருப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் நமக்கு பார்க்கும்போது அந்த சட்டங்கள் லகுவாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டு சட்டத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சட்டம் என்பது மிக சக்தி வாய்ந்ததாக என்ன பண்ணும் இருக்கும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோட என்ன பண்ணிட்டு நீ சேர்ந்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாய். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரனுக்கு நீ என்ன பண்ண, எந்த விதத்திலும் தீங்கு செய்யாத, நீ எந்த விதத்திலையும் உனக்கு என்ன பண்ணாத, பிரச்சனையாக இருக்காத. உன் வலது கன்னத்தில் அரைஞ்சா உன் இடது கன்னத்தை காண்பி. ஒருவன் 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னால் நீ என்ன பண்ண, 2 கிலோமீட்டர் நட. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சட்டங்கள் போல் இருக்கும். ஆனால் அதை நாம் பயன்படுத்துகிற போது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது போல் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 கொரிந்தியர் 7 எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 7 ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது மிக எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை நீங்கள் நான் என்ன பண்ணிக்கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம் சபையில் அநேகர் இருக்கிறாங்க. கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். நான் நினச்சிருக்கிறேன், இந்த உண்மையாய் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்டளை, எந்த விதத்திலும் அவருடைய பிள்ளைகளுக்கு வேறு, அதாவது சகோதரர்களிடத்திலிருந்து பெண்ணோ அல்லது திருமணம் செய்வதற்கு மணமகனையோ அவர்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். இப்போ ஒரு கிறிஸ்தவ பிள்ளை இருக்குது, ஒரு கிறிஸ்தவ பையன் இருக்கிறான் அப்படின்னா, அவங்கள நல்ல ஒரு சபையில் இருக்கிற ஒரு பையனாவோ ஒரு பொண்ணாவோ அவங்க தேர்ந்தெடுத்து திருமணம் செய்கிறதுல அவங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். ஆமென். அதை விட்டுட்டு அவங்க அதில் கொஞ்சம் கமிட்மெண்ட்டு மாறி அவங்க செய்வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சில பிரச்சனைகளை என்ன பண்ணணும், சந்திக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது தெரியுமா,
ஒருவனுக்கு ஒருத்தி பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி அவர் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த சந்ததியை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பயங்கரமான விசுவாசிகளாக இருப்பாங்க. ஆனால் இந்த திருமண காலம் என்கிற இடத்துல வரும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாற்றம் அடைவாங்க. வேறு ஒன்றும் பெண்ணு கிடைக்கல, வேறு ஒன்றும் பையன் கிடைக்கல, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏதோ கிடைச்ச ஒரு பையனை திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? திருமணம் செய்து வச்சிருவார்கள். ஆனால் அது காலம் முழுக்க அவர்களுக்கு என்னவாக இருக்கும்? பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். சபைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு கணவன் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம போகிறோம், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் அவங்க மனைவி ரட்சிக்கப்படலைங்கும் போது அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நபரை பார்த்து, அது ஆணோ பெண்ணோ, அவர்களை பார்த்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை கணவன் ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷனாக இருக்கிறாரு, மனைவி சபைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், மனைவி தன் நடக்கையினால என்ன பண்ணிக்கொள்ளலாம்? புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி பல்வேறு விதத்தில் புதிய ஏற்பாடு காலங்கள் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கு? கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாட்களில் இருக்கிறது போல் அந்த நாட்களில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. புறஜாதிகளை குறித்ததான வைராக்கியம் ஆதி நாட்களில் கொண்டது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் என்ன பண்ணலை? அப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை கொடுக்கலை. எல்லாரும் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். ஏன் பவுல் சொல்லும்போது சொல்ல, நான் புறஜாதிகளுக்கு நான் போதகனாய் இருக்கிறேன், புறஜாதிகளை அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படி, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் கர்த்தரால் என்ன பண்ணியிருக்கிறேன்? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் இன்றைக்கு அதிகமாய் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்குள்ளே இன்னைக்கு ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆமேன். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு? ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்கிறார், பலியும் இல்லை, காணிக்கையும் இல்லை, இரக்கத்தையும் என்ன பண்ணுறேன்? விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாரு? இவன் பலியும் காணிக்கையும் கொடுத்து என்ன பண்ணுறான்? சட்டத்தை மீறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பலின்னு எதிர்பார்க்கல, உன் காணிக்கை என்ன பண்ணலை? எதிர்பார்க்கல, உன் இரக்கத்தை தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாக இரு, அதை தான் எதிர்பார்க்குறேன்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அந்த நினைவே பட்டணத்துக்குள்ளே இருக்கிற மக்களை அவர் அழிக்கும்போது என்ன சொல்கிறாரு? அந்த பட்டணத்துக்கு ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்த போதிலும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களை என்ன பண்ணுறார்? அவர் உற்று நோக்குகிறார். அல்லேலூயா. என்னதான் அவர் சட்டத்தை இயற்றினாலும் அந்த ஜனங்கள் அவருக்கு முன்பாக அழியக்கூடிய மக்களாக இருந்தாலும், அவருடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் எட்டின போதிலும் அவர்கள் ஒரே ஒரு நிமிஷம், அவர்கள் கொஞ்ச நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வலகைக்கும் இடகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களை என்ன பண்ணுவேன்? அழிப்பேனா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? யோனாவை பார்த்து கேட்குறார். அல்லேலூயா. அவருடைய அன்பும் இரக்கமும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். பழைய ஏற்பாடு காலத்தில் அவர் சொன்னார், பிரஜாதி மக்களை குறித்து அவர் எந்த விதத்திலும் தம்முடைய பிள்ளைகளோடு கலக்கக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணார்? அவர் நினைத்தார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் ஒரு குடும்பத்துக்குள்ளே போனால் தான் நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் அவங்களுக்குள்ள என்ன ஆகும்? வெளியில் வரும். ஆனால் இன்றைக்கி அந்த நாட்களில் இருக்கிறது போலவே இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்தவம் இன்றைக்கி நிறைய விதத்தில் வெளியில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக பாதிக்கப்படுகிறது. ஆமேன். நான் பைபிளில் இருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் நான் சொல்கிறேன். புறஜாதிகள் அப்படி ஒரு வார்த்தையே எனக்கு சொல்கிறதுக்கு என்ன பண்ணலை? வரல. கிறிஸ்துவை அங்கீகரிக்காதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பாருங்கள், சபையில் முத பேர் எப்போ வருது? பெந்தகோஸ்தே என்கிற நாளில் அவர்கள் கூடி வருகிற பொழுது முதல் சபை அங்கே கூடும்போது இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்குகிறார்கள். அப்போது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே இந்த உலகத்தில் 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். கிறிஸ்துவை அங்கீகரித்தவர்கள், கிறிஸ்துவை அங்கீகரிக்காத மக்கள். அப்போ இந்த 2 இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? பேசுகிறதுக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜாதி என்கிற வார்த்தை அது நமக்குள்ளே எப்படி இருக்குது? நம்ம தேசத்தில் அது அதிகமாய் அதனால் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் ஏராளமான மக்களாக இருக்கிறாங்க. இன்னமும் ஜாதி பார்க்குற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு சிந்தனை எனக்குள்ளே வந்துச்சு. ஏசப்பா ஜாதி பார்த்தாருன்னா 99% கிறிஸ்தவர்கள் எங்கே போக மாட்டாங்க? பரலோகம் போக மாட்டாங்க. உண்மை தானே? அதில் 99% பாசஸ் எங்கே போக மாட்டாங்க? பரலோகத்துக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அத்தனை ஊழியர்களும் விசுவாசிகளும் பார்க்குற ஒன்று ஜாதி. அப்போ எனக்கு இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம், ஆண்டவரே இவங்கெல்லாம் பரலோகத்துக்குள்ளே, ஏன்னா அப்படி ஒரு வசனம் வார்த்தைகள் அப்படி ஒன்று இல்லையே. எல்லாரையும் நேசிக்கணும் போல தானே பைபிளில் சொல்லியிருக்கு. ஜாதி பார்க்குறவர்கள் பரலோகம் வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் எங்கேயாச்சும் போட்டிருக்கிறாரா?
உண்மையாகவே அப்படி போட்டிருந்தா அப்பயும் நம்ம ஆளுங்க திருந்துவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆமாம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. வெளிப்படுத்தின விஷயத்தில் சில திருடர்களும் பொய்யர்களும் இப்படிப்பட்டவர்கள் எங்கே பண்ணலாம்? 2ஆம் மரணம் கந்தகம் எரிகிற கடலில் என்ன பண்ணுவாங்க? தள்ளப்படுவார். இப்படி இருக்கிற நபர்களை கர்த்தர் அங்கே கொண்டு போவாராங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் முற்றிலுமாய் புறஜாதி மக்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஒரு இடத்துல ரோமர் 3 இந்த வசனத்தை இந்த இடத்த நம்ம அப்படி வச்சுக்கணுன்றதுக்கு இன்னும் வரல. ரோமர் 3:29 அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. ரோமர் 3:29 வசனத்தை வாசிங்க பிரதர். தேவன் யூதருக்கு மாத்திரமல் தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். ஆமென். அல்லேலூயா. அவர் யாருக்கும் தேவன்? பிரஜாதி மக்களுக்கும் அவர் தேவன் தான். அவங்களுக்கும் அவர் என்ன பண்றார்? தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் சமமாக இருக்கிறோம். ஒன்னே ஒன்று வித்தியாசம், தேவனுடைய ரட்சிப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அங்கீகரித்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் நேசிக்கிறதில் ஒன்று போல நாம் நேசிக்க வேண்டும். கிறிஸ்துவை அங்கீகரிக்கிற மக்கள் தேவனுடைய குணாதிசயங்களோடு கூட காணப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் மக்கள் இன்னைக்கு சபைக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க? வந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகள், இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற பலவிதமான கட்டுப்பாடுகளை நமக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம்? வைத்து கொண்டு இருக்கிறோம். பவுல் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, 7:12 வசனத்துலேருந்து வாசிங்க பிரதர். 12 13. 1 கொரிந்தியர் 7:12-13 நான் வாசிக்கிறேன். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிவிசுவாசியாக இருந்தும் அவனோட வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதமாக இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிவிசுவாசியாக இருந்தும் அவளுடைய வாசமாக இருக்க அவனுக்கு சம்மதமாக இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். புரியுதா நான் சொல்கிறது? எஸ்ரா உள்ள கான்செப்டுக்கும் பவுல் சொல்லியிருக்கிற கான்செப்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ரா சொன்னால், அந்நிய ஜாதியில் நீங்கள் திருமணம் செய்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருங்க? விலக்கிருங்கன்னா விலக்கிருங்க. அதனால தான் தேவ கோபம் என்ன பண்ணியிருக்கு? இங்கே நம்மை பிரித்திருக்கிறது. தேவ கோபம் நம்ம மேலே நம்மளை ஆளுகை செய்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டு காலத்தில் முற்றிலுமாய் தேவன் இரக்கமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால், கிருபையின் காலத்தில் அநேக தேவனை அறியாத பிள்ளைகள், அநேக பிரஜாதி பிள்ளைகள் அவரை அங்கீகரிக்க வேண்டும், அவருடைய ஜனங்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தம்முடைய சட்ட திட்டங்கள்லாம் என்ன பண்ணுறார்? அவர் மாற்றி அமைக்கிறார். இங்கே சொல்கிறாரு, மற்றவர்களை குறித்து அல்ல, மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நானே சொல்கிறேன். என்ன சொல்றாரு அவர்? சகோதரர் ஒருவனுடைய மனைவி அவிவிசுவாசியாக இருந்தும் அவனுடைய வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதமாக இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாது இருக்க கடவன். புரியுதா உங்களுக்கு? இந்த உபதேசத்தை இன்னைக்கு நம்ம இங்கே சபையில் கொண்டு வந்து பேசணும்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். ஆனால் இது கிருபையின் காலம். அல்லேலூயா. இது கிருபையின் காலம். ஆண்டவர் நமக்கு கிருபையாக என்ன பண்ணியிருக்கிறார்? அதை அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார். கிருபையாக இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறார். அவருடைய நேசிப்பு, அவருடைய அன்பு நமக்குள்ளே எவ்வளவா இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அப்போது ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அல்லது அந்த பையனுக்கு, இல்லைங்க நான் உங்கள் கூட வாழ விரும்புகிறேன், உங்கள் கூட நான் என்ன பண்ணுறேன்? வாழ விரும்புகிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் உங்களுடைய வழியை பாருங்கள், நான் என்னுடைய வழியை என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள், எனக்கு பிடித்த தெய்வத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஆராதனை. இன்றைக்கி அப்படி தான் சில குடும்பங்களில் இருக்குது. ஆனால் இந்த புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இவர்கள் அந்த வழி வித்தியாசமான வழியாக இருக்கும். ஆனால் அவங்க கணவனோ அவங்க மனைவியோ அவங்க என்ன பண்ணுவாங்க? டார்ச்சர் பண்ணுவாங்க. பாருங்கள், நீ என்ன பண்ணிக்கணும்? இயேசுவே ஏற்றுக்கொள்ளணும். இவங்க அந்த புதுசாக அந்த ரெசிபி பெற்றுக்கொண்ட குடும்பத்தில் சில பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கிறேன். சில விசுவாசிகள் வீட்டிலலாம் நான் போயிருக்கிறேன். பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க? சோத்திரம் 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 அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒருவேளை என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு டீ வச்சு கொடுக்க மாட்டாங்க. உண்மையா எனக்கு ஒரு கால் கோயம்புத்தூர்லேருந்து வந்துச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு என்னன்னு தெரில. ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர்
இந்த மாதிரி உங்களுடைய செய்திகள்லாம் பார்த்தேன் பாஸ்டர், எங்கள் மனைவி கிட்ட நீங்கள் பேச முடியுமா அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் மனைவி எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறா, ஆனால் என்ன எந்த விதத்தில் என்ன பண்ண மாட்டேங்கிறா, கவனிக்கவே மாட்டேங்கிறா, எனக்கு எல்லா காரியத்தையும் விரோதமாக செய்கிறா அப்படின்னார். அவர் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியல. அப்போ நான் நினச்சேன், நம்ம ஒரு போதகராக இருக்கிற நாம அவர் இல்லாமல் நம்ம அவங்க மனைவிட்ட பேச முடியுமா? அவர் நம்பர்லாம் அனுப்புகிறேன்டா. நான் சொன்னேன், பிரதர் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர். என்ன பண்ணிட்டேன், நான் ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் பிரச்சனைகள். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் கணவர் என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அது அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய விருப்பம். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். சிஸ்டர் நீங்கள் ஜுவல்ஸ் போடாமல் இருக்கிறீங்க, அப்போ உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இப்படி தான் வளர்க்குறீங்களா? அது ரொம்ப தப்பாச்சே. அவங்க சமுதாயத்தில் வளர்ந்து வருகிற காலகட்டங்கள் வேறாச்சு, அப்போ அவங்களையும் நீங்கள் அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க, இல்லை இல்லை, அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஜுவல்ஸ் என்ன பண்ணியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். ஒருவேளை அவங்க வாலிப பிள்ளைகளாக மாறி அவர்கள் குடும்பத்தில் ஒரு பொறுப்புள்ளவர்களாக வரும்பொழுது, இல்லை நானும் கர்த்தருக்காக இப்படி இருக்கிறேன், மனத்தாழ்மை இருக்க விரும்புகிறேன், நானும் வைராக்கியமாக இருக்கிறேன்னு அவங்க விரும்பினார்கள் என்றால் அது அவங்களுடைய சுதந்திரம். ஆமே, அவங்களுடைய விருப்பம். அப்போ இப்போது அவங்களுடைய சுதந்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தடையாக இருந்து விட கூடாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சில முரட்டுத்தனமான செயல்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த புதிதாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் செஞ்சுருவாங்க. அதனாலேயே இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இடர்கள் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை நேசிப்பது போல நீ பிறனை என்ன பண்ணணும், நேசிக்கணும். பவுல் அழகா, எனக்கு பவுலுடைய விஷயம், நான் அந்த வார்த்தைகள் அவருடைய அனுபவங்களை நிறைய ஊழியத்தில் பின்பற்றி இருக்கிறேன். அவர் சொல்றாரு, அவிவிசுவாசி ஒருவன் உன் அருகே அமர்ந்து அவன் மாம்சத்தை புசியாதவனா இருக்கிறான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீயும் பக்கத்தில் என்ன பண்ணாத, சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ என்ன பண்ணாத, சாப்பிடாத. ஏன்னா நீ சாப்பிட்றதுனால அவன் என்ன பண்ணுவான், இடரல் அடைவான். அப்போ அவன் என்ன நினைப்பான், ஐயோ நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் இப்படி சாப்பிட்றாரு. அப்போது அந்த இடத்துல நீ நீ என்ன பண்ண, உனக்காக நீ என்ன பண்ண, விட்டுக்கொடு. மற்ற நாட்களில் உனக்கு வாய்ப்புகள் வரும். கர்த்தர் ஒரு பிரியாணி சாப்பிட வேண்டிய நாட்களில் ஆண்டவர் அந்த நாட்களில் 2 நாட்களாக உனக்கு என்ன பண்ணுவார், 2 பிரியாணியை கொடுப்பார். ஆமென். அப்போது எங்கெல்லாம் நமக்கு கிறிஸ்தவம் பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் முற்றிலுமாய் மாறுபாடானவராக இருக்கிறார். அவர் ஜனங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரஜாதி ஜனங்களை அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எங்கேருந்து வந்தோம் யோசித்து பாருங்க. நீங்கள் நானும் எங்கேருந்து வந்தோம், பிரஜாதிக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் சேற்றில் சாக்கடையில் சுரண்டு கொண்டு இருந்தோம், அந்நியராக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், நமக்கும் வேத வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு நம்மளை தேவன் அழைத்து நம்மளை தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். அதனால அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிவிசுவாசியாக இருந்தும் அவளுடைய வாசமாக இருக்க அவனுக்கு சம்மதமாக இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாது இருக்க கடவுள். என்னத்தினால் அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். நல்லா கவனிக்கணும். என்னத்தில் அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படாத பொண்ணை நான் திருமணம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா என்கிட்ட கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லேன், அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சில சிக்கலை என்ன பண்ண வரும், கொண்டு வரும், சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன்னா நீ இவங்களை ரட்சிக்க முடியுமா அப்படின்னு உனக்கு என்ன பண்ணாது, தெரியாது. திருமணமானவங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கும் போது பிரச்சனை இல்லை. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலே கர்த்தருடைய வாக்கு தத்துவம், நீ உன் வீட்டாரும் ஜெபிக்கும்பொழுது அவர்களை முழு குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், ரட்சிப்பார் என்பது வாக்கு தத்துவம். அவங்க ஒரு குடும்பமாக வந்து ஒருத்தரை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க திருமணத்துக்கு பிறகு இது நடக்கிற விஷயங்கள். ஆனால் திருமணத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே வருதுன்னு சொன்னால், ஆஸ் அ பாஸ்டராக நான் என்ன சொல்லுவேன், அதை சற்று என்ன பண்ணணும், யோசிக்கணும்னு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. லவ் பண்ணலாமா வேண்டாமா? நீங்கள் நிறைய வாலிபர்கள் கேட்குற கேள்வி, பாஸ்டர் நான் லவ் பண்ணலாமா வேண்டாமா? இப்போ நமக்கு இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கிறோம்?
ஏதாவது ஒரு பதில் நமக்கு சொல்லணுமே அவங்களுக்கு. சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உனக்குன்னு ஒரு பொண்ணை என்ன பண்ணியிருக்கிறாரு, நியமிச்சிருக்காரு. அவர் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவார், உனக்கு அதை தெரியப்படுத்துவார். அப்போது நீ லவ் பண்ணுறதுனால அது சிலர் சக்ஸஸாகவும் இருக்கும், சில நேரங்கள் அது தடுமாற்றமாகவும் இருக்கும். ஸோ அதில் நமக்கு ஒரு தீர்ப்பு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கேட்டால் சொல்லுவாங்க, யாக்கோபு லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணார், உடனே நம்ம ஆள் அடிப்பான் பாருங்க, அங்கே போயிடுவான். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் உனக்கு ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கையை, ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கையை அவர் இன்னாருக்கு இன்னார் என்று முன் குறித்தானே. சினிமா பாடல் பாடுறான் பாதி, இன்னாருக்கு இன்னார் என்று முன் குறித்தார தேவன் அன்று. அப்போ உனக்கு உரியதை, உன்னுடைய விழா எலும்ப கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வைத்திருக்கிறார். அப்போ அதை நீ தெரிந்து கொள்வதற்கு நீ பொறுமையோட காத்திருந்து ஜெபித்து என்ன பண்ணணும், நீ ஜெபிக்க வேண்டும். ஒரு பாஸ்டருடைய சாட்சினை, அவர் மிகப்பெரிய பென்னிகன் தெரியுமா, அந்த பாஸ்டர் பென்னிகன் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர். இப்போ அவர் இப்படிலாம் நான் அவருடைய சாட்சி கேட்டு இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், அது மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன். அப்போ அவர் திருமணத்துக்காக ரொம்ப நாள் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ரொம்ப நாள் வருட கணக்கில் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். எனக்கு ஒரு பெண்ணை காமிங்க ஆண்டவரே, பெண்ணை காண்பிங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போது இவர் திருமணம் பண்ணி கொள்ளுகிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க. அதாவது கொஞ்சம் தெரியும், இவங்க சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, அவங்க ஒரு பிலீவர் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். ஒரே ஃப்ளைட்டில் இவங்க 2 பேரும் பல நேரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் ஒரு நாள் இவர் யோசிக்கிறாராம், ஜெபம் பண்ணுறாராம், ஏதோ ஒரு சாண்ட்விச் பாலில் செய்த ஏதோ ஒரு உணவுப் பொருளை அவர்கள் செய்து கொண்டு வரணும். இவர் என்ன ஜெபம் பண்ணுறாராம், ஆண்டவரே இன்னைக்கு அந்த பெண் நான் போகிற ஃப்ளைட்டில் வந்தால் அவர்கள் என்ன பண்ணணும், எனக்கு பிடித்த இந்த ஒரு உணவுப் பொருளை அவங்க தயார் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு இவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவங்க என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இவர் தான் நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா, என்னுடைய கணவர் இவர் தான் சொல்லி நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு உணவுப் பொருளை செய்துட்டு போகிறேன். நாங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது அதை நாங்கள் 2 பேரும் பகிர்ந்து என்ன பண்ணணும், சாப்பிட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்குதா. அப்போது ஃப்ளைட்டில் இவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே போல் என்ன பண்ணியிருக்கு, இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி புசிக்கிறார். அவங்க திருமணத்தில் தான் இதை என்ன பண்ணுறாங்களாம், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வாழ்க்கையில் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள். ஸோ செபித்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அவங்களுடைய வழிகளை அற்புதமாக என்ன பண்ணுறார், நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த விஷயத்துலலாம் நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக வெறுத்து விடவும் கூடாது, அதில் வெறுத்து விடக்கூடாது. நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் சற்று நிதானமாய் தேர்ந்தெடுக்க வேண்டும். எண்ணத்தினாலே அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். பாருங்க எவ்வளோ பெரிய வேலை பாருங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஒரு வீட்டை நம்ம கூட்டி என்ன பண்ணுறோம், அந்த வீடு சுத்தமாக இருக்கணும், நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயோ அல்லது ஒரு புருஷனோ தனக்கு பக்கத்தில் இருக்கிற மனைவியோ கணவனையோ என்ன பண்ணிக்கொள்ள முடியும், அவங்களை பரிசுத்தமாக்கிற முடியும். அல்லேலூயா. நம்ம சபையில் அந்த பிரச்சனை இல்லை. ஒருவேளை இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன். இப்படிலாம் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள். லவ் பண்ணலாமான்னு கேட்குறவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தீர்மானமான பதிலை என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. புரஜாதி மக்களிடத்தில் போய் உன் தெய்வம் அப்படி, உன் தெய்வம் இப்படி அப்படிலாம் பேசிடாதீங்க. முதல்ல அவங்களுடைய அன்பு நமக்கு தேவை. ஆமேன். அவங்களுடைய அன்பு தேவை. நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு அடிக்கடி நாங்கள் போவோம். ஆரம்ப நாட்களில் அந்த ஃபேமிலி எங்களை பார்க்கும்போதே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப யோசித்து தான் வீட்டுக்குள்ளே விட்டாங்க. ரொம்ப யோசிப்பாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க கூட. அப்போது நாங்கள் அதுக்கு பிறகு ரொம்ப அவங்க கூட நாங்கள் பேசும்போது அவங்க எங்களை ஏன் வரலன்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன் வரல, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய நோக்கம் என்னதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுடைய பணத்தையோ பொருளையோ நம்ம என்ன பண்ணலை, இச்சிக்கலை. அவங்களுடைய உடைமைகளை நம்ம கேட்கல. அவங்களுடைய அன்பை நம்ம என்ன பண்ணுறோம், விரும்பி அவங்கக்கிட்ட நம்ம போகிறோம். அப்போ ஒருவருக்கு கலந்து பேசுகிறோம். இவர்கள் மதமாற்ற குரூப்பெல்லாம் கிடையாதுங்கிறத என்ன பண்ணுறாங்க, முதல்ல புரிந்து கொள்கிறார்கள்.
நம்மளை எடுப்புல நம்ம என்ன நினைப்பான், மதமாற்றக்காரன்டாம்பா, இவன் மதமாட்டம் வந்துட்டான் அப்படிம்பா. ஸோ கிறிஸ்து இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த அடிச்சுவடுகள் என்னன்னா, எல்லாரையும் நேசிக்கணும். ஆமென். எல்லாரையும் ஒன்று போல நம்ம நேசிக்கணும். ஆனால் நமக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய இடத்துல கர்த்தருக்கும் உங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த பரிசுத்தத்தில் உங்களை என்ன பண்ணிக்கணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆகிலும் அவிவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்திலே சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமாக இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த கிருபையின் காலகட்டங்களில் கர்த்தர் எத்தனையோ சத்தியங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தெரிவித்திருக்கிறார். எத்தனையோ விதமான காரியங்கள் நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், எப்படி நாம் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமுள்ள வகையில் நாம் சொல்லணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு அவர் எடுத்து காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவருடைய மனசு புண்படுகிற விதத்தில், மற்றவர்களை தாக்கி பேசுகிறதில், மற்றவர்கள் இழிவா குறைவா பார்க்கறதில்ல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமேன். முழுக்க முழுக்க 100க்கு 100 தேவனுடைய அன்பை மட்டும் நீங்கள் அவர்களுக்குள்ளே காண்பிப்பீர்களானால் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து, கர்த்தர் இன்றைக்கு அவர் நேசிக்கிறார். புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நம்ப பண்ணினங்கிற பாடலை பாடுவோம். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்களாய், ஹல்லேலூயா. நம் அன்புள்ளவர்களாய் காணப்பட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யும். ஷீபாலாராதாலாராபா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இந்த கொஞ்ச காலமாக இருக்கிறது நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கூடுமான வரையிலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோரும் கூட நம்ம சமாதானமாக இருக்கும்படி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நமக்கு வழிவாசலை திறக்கணும். ஷீபாலாராதாலாராபா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராபா. ஹல்லேலூயா. அநேக சொந்த பந்தங்கள் இயேசு ராஜா. கிறிஸ்துவ அண்டை வரணும். எல்லாருடைய பார்வையும் மாறணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அவர் ரட்சிக்க வந்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே என்று நாம் கூப்பிடும் பொழுது கடந்த நாட்களில் அருமையான பாச ஸ்தோத்திரிக்கிறோம். அடக்க இந்த ஆறுதல் கூட்டத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது என்னை காப்பாற்றுகிறவரே என்ற அர்த்தம். உண்மையாகவே அதுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். இயேசு என்று சொன்னால் நம்மை ரட்சிப்பவர் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் கொண்டிருக்கிறோம்.
நாம் ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க, தேவனுடைய ஜனங்களை நாம் நேசிக்கவும், கிறிஸ்துவை அறியாதவர்களை நாம் கனம் பண்ணவும், அவர்களை நேசிக்கவும் நாம் பழகி கொள்ள வேண்டும். ஷிகாபாலா பவுல் சொல்றான், கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஏக சிந்தையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்க நமக்குள்ள நிறைய சட்ட திட்டங்களை வச்சிருக்கிறோம். நான் அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டேன், நான் இவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டேன், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து தான் எத்தனையோ நபர்கள் நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய நாம மகிமைப்படட்டும், எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். தேவ சித்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கிறிஸ்துவின் உபதேசங்களை ரொம்ப எளிமையா நம்ம கொண்டு செல்லணும். நம்முடைய நடக்கையின் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் எடுத்து செல்லணும். அழிந்து போகிற உலக பொருள்களால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அழிந்து போகிற உலக பொருள், உலகத்தில் அழிந்து போகிற பொருள், இந்த உலகமே ஒரு நாள் அழிய போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களினால மற்றவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர், மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவர் நம்மளை என்னைக்குமே மறக்கிறதில்ல. அவர் எந்த நாளிலும் நம்ம நினைக்கிறவராக இருக்கிறார். ஏசப்பா, அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையில தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து புதிய ஏற்பாட்டு காலத்தை கிருபையாக தந்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ரட்சிப்பு அடையாத குடும்பம் எத்தனையோ இருக்குதப்பா. அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவி ரட்சிக்கப்படாது இருப்பாங்க. ஆண்டவரே, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்படாது இருப்பாங்க. அந்த குடும்பத்தை எல்லாம் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, கணவன் மனைவியாக சேர்ந்து ஆலயத்திற்கு வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமம் அவர்களை உயர்த்தட்டும். இயேசு நாமம் அவர்களை மகிமைப்படுத்தட்டும். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பெற்ற நாமத்தினால இந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே, இந்த சபைக்குள்ள அநேக குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வாருங்க. இயேசு நாமத்துல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். திறந்த வாசல் அந்த சபை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேலைகளெல்லாம் நாங்கள் செய்து ஆண்டவரே, இந்த சபை எப்பொழுதும் திறந்திருக்கிற சபையாக ஆண்டவரே மாறட்டும். ஆண்டவரே, இயேசு நாமத்துல ஆண்டவரே, எங்கள் காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இந்த மழை காலங்களுக்குள்ளாக இந்த சபையை சீரமைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேக ஓட்டைகள் இருக்குது ஆண்டவரே, இந்த சபையை சீர் செய்ய செப்பனிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த மழை காலங்களுக்குள்ள அந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறீங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேறப்பெற்ற அநேகமும் என்று எண்ணமுள்ள சதாகாலம் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord.